சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரப்படுத்துதல், ஊதிய உயர்வு, பணிவரன் முறை, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் சங்கம் 2ஆம் தேதி முதல் 6 நாட்களாக சுமார் 1500க்கும் மேற்பட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 5 நாட்களாகவே போராடி வரும் தங்களை திமுக அரசின் அதிகாரிகளோ அமைச்சர்களோ இதுவரை சந்தித்து பேசாத தங்களுக்கு ஏமாற்றத்தை தருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தங்களை பெண்கள் என்று பாராமல் காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி கிட்டத்தட்ட 5 முதல் 6 மணி நேரமாக சென்னை சுற்றிலும் அலைக்கழித்து இரவு நேரத்தில் நெடுவழியில் இறக்கி விட்டு சென்று விட்டதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தற்போது மீண்டும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து 6வது நாளாக வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர் சங்கம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த விளம்பர அரசு திமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர் என்பதே நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அருண், இப்போ உங்கள் கனவை சொல்லுங்கன்ற ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பெருமையாக வேற எங்கள் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க. என்னென்னா, நாம தான் சரியாக செய்வோம்னு சொல்லி வாங்கியிருக்கோம், அவங்களும் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் சரியாக செய்வோம், சிறப்பாக செய்வோம்னு நம்புகிறவங்க எங்களுக்கான ஊதியத்தை மட்டும் ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? ஊதியம் தான், வேற ஒன்றுமே கேட்கல. அடிப்படை ஊதியம், எங்களுக்கான அங்கீகாரம்னா என்ன? எங்களை பணியாளராகவே இல்லாமல் வட்டார அளவிலான பணியாளர் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, நாங்கள் மகளிர் திட்ட பணியாளர்ன்றத எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு கேட்குறோம்.